உலக வரலாற்றில் பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை தமிழகத்திலே தோன்றச் செய்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர். தமிழகத்தை இன்றைக்கல்ல, அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படுத்தக்கூடிய தலைவராக இருக்கிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் முதல்வர் தளபதி அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எல்லோரும் நினைத்தார்கள் இயக்கம் வெற்றி பெறுமா என்று கேள்வியை வைத்தார்கள். ஆனால் மக்கள் சக்தி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு தலைவருக்கு பின்னாலே தமிழகம் இருக்கிறது என்ற வரலாற்றை காட்டிய ஒரே தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அவரை தவிர ஆள்வதற்கு எவருக்கும் சக்தி இல்லை. இந்த நாட்டு மக்களை காப்பதற்கு எவருக்கும் இந்த தகுதி இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஏற்று வாக்களித்திருக்கிற மக்களை பார்க்கின்ற போது தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதுவும் நம்முடைய வெற்றி கழகத்தின் தலைவர், இன்று மட்டுமல்ல முதலமைச்சர், ஏற்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அருகே அமரக்கூடிய நம்முடைய தலைவர் இருக்கிறார். நான் இதற்காக சொல்கிறேன் சொன்னால், புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்தவன், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை செய்திருக்கிறேன். அந்த தலைவரை பார்த்ததற்கு பிறகு இன்று இருக்கின்ற இயக்கங்கள் கூட்டணியாக இருக்கிறதே தவிர, ஒரு புறத்திலே 13 கட்சி கூட்டணி, ஒரு புறத்திலே 17 கட்சி கூட்டணி என்பது அனைத்தும் தகர்த்தெறிந்து விட்டு ஒரே தலைவர், ஒரே கட்சி தான் வெற்றி பெற முடியும். அதுவும் விசில் சின்னத்தை இன்று உலகளவில் பரப்பி மட்டுமல்ல, விசிலை வெல்வதற்கு நீ தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துறை தலைவர் என்பதை நான் இன்றைக்கு அறிவேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், எல்லோரும் நினைத்தார்கள் பல கோடி செலவு செய்துவிட்டு தோன்றவர்கள் இருக்கிறார்கள், வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் சில பேர். ஆனால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் பணம் அல்ல, தலைவரை நம்பி வந்தவர் இன்றைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிற காட்சி தான் இங்கே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நம்பியவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இன்றைக்கு தோல்வியை தருவிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. நான் இதை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் ஒரு இயக்கம் தோன்றி 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்த வரலாறு இந்தியாவிலே முதன்முறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர எங்குமில்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகின்றிருக்கிற பல்வேறு இயக்கங்களில் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். எத்தனையோ சோதனை கிடக்கி பல்வேறு சோதனையை தாண்டி இன்றைக்கு இயக்கத்தை இணைவதற்காக நீங்கள் இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உண்மையை வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, உங்களை வாழ்த்துகிறோம். ஏன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரை எத்தனையோ சோதனைகள், எல்லோரும் ஏமாற்றி இருக்கிறார்கள். பலவே உங்களுக்கு தெரியும். ஏமாற்றம் அடைந்ததற்கு பிறகு ஏமாற்றாமல் ஒரு இயக்கத்தை இணைய போகிறோம். இந்த இயக்கத்தை இணைவதற்கு பிறகுதான் நம்முடைய எதிர்காலமே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை என்றைக்கும் குறையாது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், எல்லோரும் பார்த்தால் 10 பேரை அழைப்பது, எவ்வளவு உங்களிடத்திலே நிதி இருக்கிறது, செலவு செய்ய முடியுமா என்று கேட்பது, அதற்கு பிறகு ஒருவருக்கு சீட்டை கொடுப்பது, இது உலகத்தில் நடைபெறாத ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஆக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை கூட்டணிக்கு வந்தாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்முடைய தலைவரை இனி தமிழ்நாட்டில் வீழ்த்துவதற்கு எவரும் தமிழ்நிலையை பிறக்கப் போவதை பிறக்க முடியாது என்று நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைவரை பொறுத்தவரையும் நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு, தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தருவதற்கு, மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பவனி வந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் எல்லோரும் நம்புகிறார்கள். தூய்மை ஆட்சி அவரால் மட்டும்தான் தர முடியும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் என்ற பொறுமலாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எல்லோரும் இன்றைக்கு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள், பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் என்றல்ல, என்றைக்கும் உங்களை பொறுத்தவரையிலும் முழு பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக தரப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு அத்தனை பேருக்கும்
இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் கழக தொண்டரோடு இணைந்து மாவட்ட கழக செயலாளரோடு இணைந்து அந்த பணிகளை ஆற்றுவதற்கு நாங்கள் உறுதியாக நிற்போம் என்பதை நேரத்தை தெரிவித்து நாளை அல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தளபதியை தவிர யாராலும் முடியாத என்ற வரலாற்றை நாம் படைப்போம். வெற்றியை தேடி தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, உங்களை அத்தனை பேரும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.